மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நமது சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2/7/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1ஆம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 487க்கு நம்ம என்ன கொடுக்குன்னு பார்த்துட்டு நம்ம 2ஆம் ஒரு கணிப்பு பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரத்துக்கு வந்து 0-13 வச்சு அடிக்கல, நமக்கு 1-8 எடுத்திருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 487. 487க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகேவா? நம்ம வந்து ஏபிபிசி தான் நம்மளே மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் 2-3லேருந்து ஒரு நம்பர் எதிர்பார்த்தோம். அன்றைக்கி 2-3லேருந்து ஒரு நம்பர் நம்ம கணக்கில் நம்ம 8ஆம் நம்பரை மார்க் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகே நம்பளே, நம்ம வந்து 2ஆம் ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிஏரி பற்றின நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 100 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 13 1000, திருடிஜர் 11 4500, 25 9500, 30 14,000, 70 33,000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 டிஜில் 25 90,000, 110 4,80,000 கொடுக்குறாங்க. எங்களோட புக்கிங் நம்பர் 93 605 18 559 நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்மள இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 0-44, இந்த 0-44 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா 0-44 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 254 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 6-5ன்னு கிடச்சிருக்கு. 6-5 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன 0-44 வச்சுட்டு நமக்கு 6-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 446. இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 446 ரூட் ஆப்ஷன் 254 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-0ன்னு கிடச்சிருக்கு. 5-0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 446 போர்டில் நமக்கு 5-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-13 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா 0-13 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8-9ன்னு கிடச்சிருக்கு. 8-9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 0-13 வச்சடியில் நமக்கு 8 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 487. இந்த 487 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 487 போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிற 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 487 போர்டில் நமக்கு 1 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்து நம்ம 0-44 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் அடுத்தபடி நமக்கு வந்து 0 அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 8 இந்த மாதிரி நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 0-4க்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 8 வரலாங்கிற மாதிரியும் 8க்கு 1 வர மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு 8 அல்லது பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்மள அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 0-44, இந்த 0-44 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா 0-44 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 997 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 2-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 0-44 வச்சுட்டு நமக்கு 2-4ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 446. இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 446 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 1-5ன்னு கிடச்சிருக்கு. 1-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 446 போர்டில் நமக்கு 1-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0-13. இந்த 0-13 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 0-13 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0-4ன்னு கிடச்சிருக்கு. 0-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 0-13 வச்சுட்டு நமக்கு 5-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா
487. இந்த 487 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 487 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-4ன்னு கிடச்சிருக்கு. 5-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 487 போர்டில் நமக்கு 5 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days நம்ம 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு 1, அடுத்தபடி நமக்கு ஒரு 4 இந்த மாதிரி வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் ஒரு நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு கெஸ்ஸிங்க கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா. ஓகே நம்ம எடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர் தான் நம்ம வந்து எடுத்தோம். இதில் வந்து 1 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் அடுத்தபடி நமக்கு 5 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி தான் எடுத்துருக்கோம். இதில் 5ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குலாங்க மாதிரி தான் இருக்குது. நம்ம கணிப்பில் 5 இந்த 1ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மீண்டும் 1ஆம் நம்பர் அந்த 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளே நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்க 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஏபிபிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 நம்பர் கொடுத்துருக்கோம். 51, 15, 58, 85, 81, 18 ஓகேவா. நம்ம வந்து 4ஆம் நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி கொடுக்கல. ஏன்னா 4ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பருக்கு வந்துச்சுன்னா டைப் பண்ணி பார்க்கலாம். நம்மளே இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேவா. ஓகே நம்மளே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 487 ஓகேவா. 487க்கு பார்த்திங்கன்னா லண்டன் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2, 4, 6, 7, 9, 5 நம்பர் கொடுத்துருக்காப்புல. இல்லை 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓம் சக்தி சரவணன் 3, 5 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து அப்படியே 3ஆம் நம்பர் பவர் நம்பர் அடிச்சிருக்கீங்க. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9, 8 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு 8ஆம் நம்பர் சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. நம்மளும் ஒரு 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். மார்க் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நிறைய டேரெக்டாக வந்து கசிங்க பார்த்துட்டு போயிடுறீங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்ல வரும்போது நம்ம வந்து யதார்த்தமாக நம்ம கொஞ்சம் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு மார்க் பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில டைம் மறந்துடுவோம் ஓகேவா. அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஓகேவா. அதுபடி அகிமார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 4, 8, 6 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 487 பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் அண்ட் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் வந்து கொடுத்துருக்காப்புல. நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். சவுதிரேபியா சி போர்டு 2, 8 கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பரில் கொஞ்சம் பி போர்டில் வந்திருக்கு. ஓகே நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விளையாடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுங்க மறக்காமல் ஓகேவா. ஓகே நம்மளே மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான கணிப்போடு நம்ம சந்திப்போம்.